அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தாலா கண்ணியப்படுத்திய ஒரு மாதத்தில், அதுவும் கண்ணியப்படுத்திய நாட்களில் மிகச்சிறப்பான ஒரு நாள் அரஃபாவினுடைய நாளை நாம் அனைவருமே அடைந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாளில் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டிய மிக முக்கியமான 2 திக்ரை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த திக்ருகளை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, நபிமார்கள் அனைவருமே ஓதியிருக்காங்க. ரசூல்லா மட்டும் கிடையாது. நபிமார்கள் எல்லா நபிமார்களும் இந்த அரஃபா நாளன்று ஓதிய திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். மற்றொன்று, ரசூல்லாவும் ஓதி சஹாபாக்களையும் ஓதச் சொன்ன திக்ரு. இந்த 2யுமே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் காலையிலேருந்து மாலை வரைக்கும் எண்ணிக்கை கணக்கில்லாமல் ஓதிக்கிட்டே வாங்க. இந்த வருடத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அல்லாஹ் தஆலா நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல விதியையும் தொடக்கி வைப்பான். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிற நியத்தோடு இதை தொடங்குங்க. நீங்கள் ஏழையாக இருந்தால் கூட அல்லாஹ் தஆலா உங்களை பெரும் பணக்காரனாக மாற்றுவான். உங்ககிட்ட லட்சம் தேவைகள் இருந்தாலும் அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா இந்த வருடத்தில் உங்களுக்கு பூர்த்தியாக்கி தருவான். இந்த 2 திக்ரை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு ஓதுங்க. கடைசிக்கு வெறும் 3 முறையாவது இதை சொல்லிக்கொள்ளுங்க. அந்த திக்ரு என்ன அப்படின்னா, அதுதான் மகத்துவமான களிமா. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ரைத்தான் எல்லா நபிமார்களும் இந்த அரஃபா தினத்தன்று ஓதியிருக்காங்க. கட்டாயம் நாம் அனைவருமே இதை ஓதிக்கணும். அடுத்தது, ரசூல்லா ஓத சொன்ன அற்புதமான திக்ரு என்ன அப்படின்னா, தஹ்லீல், தக்பீர், தஹ்மீத். தஹ்லீல் அப்படின்னா லா இலாஹ இல்லல்லா, தக்பீர் அப்படின்னா அல்லாஹு அக்பர், தஹ்மீத் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு மிக விருப்பமான 3 வார்த்தைகள். இந்த 3 வார்த்தை தான் மீசான் தராசை கனமாக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியே நன்மை நமக்கு கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மையும் அல்லாஹ் நமக்கு தர்றான். அல்ஹம்துலில்லாஹ். இதை விட சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. இந்த 3 வார்த்தையே போதும் நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு மாற்றி அமைப்பதற்கு. எனவே இந்த அற்புதமான 2 திக்ரையும் ரசூல்லா ஓத சொன்ன இந்த 2 திக்ரையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு காலையிலேருந்து நீங்கள் இன்றைக்கு இரவு முடிகிற வரைக்கும், அரஃபாவினுடைய நாள் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து நற்பாக்கியங்களையும் கொட்டுவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.